Hello students, I am Krishna. See, today we will learn new thing or a derivation. The topic electric field due to an electric dipole at points on the axial line. See, நான் இந்த derivation ஓட key points வந்து different colorல mention பண்ணிருக்கேன். See, என்னன்னு பாருங்க. The first one electric field நமக்கு தெரியும், and second one electric dipole we know that. And the axial line I will explain you. So இதோட meaning என்னன்னா ஒரு dipole, right? ஒரு electric dipole அது எங்க இருக்குன்னா ஆக்சியல் லைன் ஒண்ணுலப்பா ஒரு ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆகுறது. வாட் இஸ் திஸ் இஸ் ஒரு டைபோல், ரைட்? நமக்கு தெரியும் இந்த டைபோலோட இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதா என்ன ஆக்சியல் லைன். புரியுதா? திஸ் இஸ் வாட் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இதுதான் இதோட டயக்ராம். ஓகே, இதை நான் எப்படி சிம்பிளாக வரையுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் நம்ம வரைய வேண்டியது இந்த செக்ஷன். இது என்ன செக்ஷன்? டைபோல் செக்ஷன். எப்படி வரையலாம் பாருங்க. மைனஸ் கியூ ஒரு பிளஸ் கியூ. திஸ் இஸ் வாட் மைனஸ் கியூ, திஸ் இஸ் பிளஸ் கியூ. ஓகே, திஸ் இஸ் வாட் சென்டர் பாயிண்ட் ஓ, டிஸ்டன்ஸ் ஏ. இந்த ஓ புரியுதா? இது டிஸ்டன்ஸ் ஏ, இது டிஸ்டன்ஸ் ஏ. இது ஏன்னு மார்க் பண்ணுறேன், இது என்ன டின்னு மார்க் பண்றேன். இதுதான் என்னங்க ஒரு டைபோல். ஒன் மோர் திங், திஸ் இஸ் வாட் பி வெக்டர். பி வெக்டர்னா என்ன? டைபோல் மூவ்மெண்ட். we know that dipole movement starts from minus to ends in positive. ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்றேன். this is the point. என்ன this is the point, the point என்ன C point. got it guys? இவ்வளவு தான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? find out the electric field. இப்போ இந்த பாயிண்ட் Cல இந்த இப்போ நம்ம கிட்ட இந்த டைபோல ரெண்டு சார்ஜ் இருக்கு. என்ன? பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. இந்த ரெண்டு சார்ஜ்னால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? நமக்கு தெரியும் பிளஸ் கியூ சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆக்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ். ஸோ ரேட் அவுட்வேர்ட்ஸ். இதுதான் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த மைனஸ் கியூ. அது மைனஸ் கியூ நமக்கு தெரியும் என்ன? ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாவே இன்வர்ட்ஸ். அப்போ இன்வர்ட்ஸ்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ இன்வர்ட்ஸ்னா இப்படி ஆக்ட் ஆகும். புரியுதா? அது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சார்ஜை நீங்க பார்க்கணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மைனஸ் கியூ பார்க்கும்போது ஆரோ மார்க் இப்படி போகும், ரைட்? இது என்ன? இ மைனஸ். we need to find out this electric field on this point. அதாவது E total கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் சியோட E total கண்டுபிடிக்கணும். என்ன உங்களுக்கு தெரியும்? E total is equal to ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இ பிளஸ் அண்ட் இ மைனஸ். தட்ஸ் இட். இப்போ இவ்வளோ இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இந்த பிளஸ் இ பிளஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இ பிளஸ் வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் பிளஸ் கியூ சார்ஜ், அண்ட் இ மைனஸ் வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் at point C due to plus Q charge. Okay, so ரொம்ப simple. We know the formula for electric field என்ன? E is equal to நம்ம இதன E plus அப்படி 1 by 4 pi epsilon 0 and charge what? Plus Q charge. Q divided by distance square. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு தெரியணும். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி? ஓகேவா? ஸோ இதில் இந்த டயக்ராமில் நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணல. என்னன்னா இந்த சி இருக்குல்ல, சியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் புரியுதா? இந்த ஓ பாயிண்ட்லேருந்து சியோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? we need only this distance. இந்த பிளஸ் கியூ சார்ஜ், அதாவது பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் தேவை. இந்த ஓ டு சி வந்து ஆர், அண்ட் ஒன் மோர் திங் நமக்கு தெரியும் என்ன? ஓ டு பி வந்து ஏ. அப்போ இது என்ன? ஆர் மைனஸ் ஏ. காட் இட் கைஸ்? சிம்பிள் தானே? ஆர் மைனஸ் ஏ, ஆர் மைனஸ் ஏ. டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணும்? ஸ்கொயர். காட் இட்? இந்த இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ
ஸோ நான் யூனிட் வெக்டர் மென்ஷன் பண்ணுறேன் பி கேப். தட்ஸ் இட். இதுதான் என்ன ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, we have to find out E minus. ஸோ அப்போ என்ன, electric field at point C due to minus Q charge. Okay, இங்க என்ன பண்ணலாம், we know that is E minus. என்ன, point C ல இந்த minus Q சார்ஜ்னால வர electric field என்ன, E minus. அப்படி தானே? ஓகே, E minus அதை நான் கொடுத்துட்டேன். E minus equal to same as usual 1 by 4 pi epsilon 0. And students, நான் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணும், இது என்ன சார்ஜ், இது மைனஸ் Q, ரைட்? மைனஸ் Q சார்ஜ். ஸோ we have to mention minus Q. ஸோ instead of மைனஸ் இங்கே போடுறது போல இங்கே போடலாம். ஓகே, மைனஸ் Q சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். என்ன டிஸ்டன்ஸ், சியிலிருந்து எங்கே வேணும், சியிலிருந்து இந்த மைனஸ் Q, C to O வந்து டிஸ்டன்ஸ் என்ன, R, அண்ட் O to A என்ன, A. அப்போ இங்கே என்ன வரும், R ப்ளஸ் டிஸ்டன்ஸ் என்ன, R ப்ளஸ் A. Got it? இங்கே என்ன வரும், R ப்ளஸ் A the whole square as usual P cap. Equation number 2. Got it? So now we know E plus and E minus. But நமக்கு என்ன வேணும், we need E total. We need E total. E total is equal to E plus and minus. Got it? For adding equation 1 and 2, we will get E total. Okay. First equation என்னதுக்கு 1 by 4. ரெண்டுல என்ன காமனா இருப்பாருங்க, ரெண்டுலையுமே 1 by 4 pi epsilon 0 and Q காமனா இருக்கு. புரியுதா? 1 by 4 pi epsilon 0 இங்கே இருக்கு and Q காமனா இருக்கா? ஸோ நான் காமனா இருக்க டைரெக்டாக வெளியே எடுக்கிறேன். ஸோ என்ன, Q by 4 pi epsilon 0. Got it guys? Q by 4 pi epsilon 0 காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன வரும் பாருங்க, இங்கே Q by 4 pi epsilon போயிடுச்சுன்னா 1 by R minus A the whole square, இங்கே 1 by R plus A the whole square and P cap also காமனாக இருக்கு. 1 whole square then P cap. இனி என்ன பண்ண போறேன், நான் நல்லா வாஷ் பண்ணுங்க. Q by 4 pi epsilon 0 cross multiplication. என்ன, cross multiplication. மேல R plus A the whole square minus R minus A the whole square. bottom பாருங்க, R into R square minus A into A square. then whole square இருக்கா, then whole square. புரியுதா என்ன பண்ணிருக்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள இன்டு பண்ணுங்க, R into R square minus plus minus into plus minus and A into A square. then வெளியே காமனா whole square இருக்கு, அதை நம்ம போட்டுட்டேன். Q by 4 pi epsilon 0. நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, இது என்ன, A plus B the whole square. A plus B the whole square is equal to A plus B the whole square is equal to A square plus 2AB plus B square. And one more thing, A minus B the whole square is equal to A square minus 2AB plus B square. சரி, இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு பாருங்க. R plus A எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, A plus B மாதிரி இருக்கா? ஸோ நம்ம ஏக்கு பதிலாக R and Bக்கு பதிலாக A இதில் அப்ளை பண்ணுங்க. என்ன வரும், R square plus 2RA plus A square. புரியுதா? then minus இது A minus B the form, A minus B the whole square ஃபார்முலா. அப்போ என்ன வரும், R square minus 2RA then plus A square. got it? R-யும் A-யும் கம்பேர் பண்ணுங்க. R வந்து ரொம்ப பெருசு comparing A. so I will neglect A. சரியா? அதாவது A means இந்த A term நமக்கு A square, டோட்டலாக A square தூக்கிடலாம். ஓகே, இங்கே பாருங்க, அப்போ இந்த A term போயிடுச்சுன்னா so I will neglect this one from the next step. அப்போ என்ன வரும், balance R square and இது போயிடுச்சுன்னா whole power 2. இங்கே வெளியே என்ன இருக்கு, ஒரு P cap. the next step என்ன வர பாருங்க, Q by 4 pi epsilon 0. இங்கே என்ன ஆகும், R square plus 2RA plus A square minus R square
plus 2RA minus A square then divided by R power 4. வெளியே என்ன இருக்கு? P cap. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. plus R square minus R square plus A square minus A square. So remaining 2RA plus 2RA என்ன 4RA. ஸோ இப்போ இக்குவேஷன் இவ்வளவு இப்படி சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இனி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா என்ன? இந்த ஆரையும் இதை கேன்சல் பண்ணால் இது R power 3 ஆகும். ஸோ நவ் Q by 4 pi epsilon 0 4A by RQ P cap. And students, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் என்னன்னு படிச்சிருக்கோம்? 2QA, ரைட்? 2QA வெக்டர்னால நம்ம ஒரு யூனிட் வெக்டர் போட்டுக்கலாம், ரைட்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டைபோல் மூமெண்ட் மீன்ஸ் என்ன? டைபோல் மூமெண்ட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்டு ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ். 4 என்ன? 2 into 2 A P cap divided by 4 pi epsilon 0 R power 3. இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் என்ன? 2QA P cap 2QA P cap. இது என்ன? this is what? P vector. அப்போ பேலன்ஸ் ஒரு 2 இருக்கு. ஸோ 2 என்ன வரும்? இது P vector. புரியுதா உங்களுக்கு? இந்த டேர்ம் தான் எப்படி ஆயிடுச்சு. தென் பேலன்ஸ் என்ன இருக்கு? 4 pi epsilon 0 R cube. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். திஸ் இஸ் வாட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? E total is equal to 1 by 4 pi epsilon 0 to P vector divided by R cube. இவ்வளவு தான். So finally we calculated the total electric field at the point C. Okay. ஸோ இதுலேருந்து என்ன அப்சர்வேஷன் நமக்கு கிடைக்குது பாருங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் R வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? நமக்கு வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒரு டைபோல் ட்ரா பண்ணியிருக்கோம், தென் ஆக்சியல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அதில் ஒரு ஆக்சியல் லைனோட பாயிண்ட் C. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஓலேருந்து இந்த சியோட டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது சியிலேருந்து ப்ளஸ் Q ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஸோ பாயிண்ட் சிக்கு ப்ளஸ் Q சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு E ப்ளஸ், அப்புறம் சிக்கு மைனஸ் Qனால வருது E மைனஸ். ஸோ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் வேணும்னா இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோம். வெக்டர் அதாவது E ப்ளஸ், அதாவது ப்ளஸ் Q சார்ஜ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மல் ஃபார்முலா 1/4 pi epsilon 0 Q by R மைனஸு, அதை வந்து ஸ்கொயர் பண்ணிச்சோம். என்ன? மைனஸ் Q சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது E மைனஸ். சரி, அதே மாதிரி தான் இங்கே என்ன ஒரு சேஞ்ச் வரும்? மைனஸ் Q, ரைட்? சார்ஜ் வந்து மைனஸ் Q, இது மறந்துடக்கூடாது. அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன? R ப்ளஸ் A, இதுவும் மறந்துடக்கூடாது. ஸோ இதை கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டு இக்குவேஷன் நமக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இது ரெண்டு இக்குவேஷனையும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஆட் பண்ணும்போது காமனாக இருக்குது Q 4 pi epsilon 0 காமன். அதை காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் 1 by R minus the whole square minus 1 by R plus the whole square. P cap காமன் again. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? இதில் உள்ள கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான் எல்லாமே. என்ன? A plus B the whole square A minus B the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? முக்கியமான ஸ்டெப்பு, R A கம்பேர் பண்ணும்போது A ரொம்ப சின்னது. ஸோ A நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலி எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? we will get like this. எகெயின் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அதோட மேலே முடிஞ்சு போச்சு. தென் எகெயின் ஒரு விஷயம் என்ன? டைபோல் மூமெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு என்ன? we know that 2QA P cap. ஸோ அந்த டைபோல் மூமெண்ட் கொண்டு வந்திருக்கோம், அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon 0 2P vector by R cube. Okay, thanks for watching.